இயேசு கிறிஸ்துவை நான் உண்மையாக நேசிக்கிறேன். அவரை மனப்பூர்வமாக நான் பின்பற்றவும் செய்கிறேன். அப்புறம் ஏன் எனக்கு இத்தனை பாடுகள், ஏன் இத்தனை கவலை, ஏன் இத்தனை நிந்தைகள் என்று சொல்லி ஒருவேளை நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். லூக்கா 6வது அதிகாரம் 22வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆம், ஒருவேளை நம்மோடு கூட வாழுகிற சக மனிதர்களோ அல்லது நமக்கு நெருக்கமானவர்களோ அல்லது நம்முடைய குடும்பத்தாரோ கூட மனுஷகுமாரனின் நிமித்தமாக அல்லது இயேசு கிறிஸ்துவின் பேரில் நாம் வைத்திருக்கும் அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக நம்மளை பகைக்கலாம் அல்லது புறம்பாக்கலாம் அல்லது நிந்திக்கலாம் அல்லது நம்மளை பொல்லாதவர்கள் என்று கூட சொல்லலாம், ஏன் தள்ளிவிடக் கூட செய்யலாம். ஆனால் அப்படியெல்லாம் நடக்கும் என்று சொன்னால் நாம் தான் பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து உரைக்கிறார். 23வது வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார்? அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், துக்கங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகளின் ஊடாய் நாம் நடப்போம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அது எப்படி உபத்திரவத்தில் சந்தோஷப்பட முடியும்? அது கடினமான காரியம்தான். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை அண்டிக் கொண்டு, அந்த கல்வாரி சிநேகத்தை நினைத்து கொண்டு, அதை உறுதியாய் பற்றி கொண்டு, ஒரு நாளிலே நான் என் தேவனை மீண்டுமாய் காண்பேன், அன்றைக்கு என்னுடைய சந்தோஷம் மிகுதியாய் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஓடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளால் மகிழ்ந்து களி கூற முடியும். யோவான் 16வது அதிகாரம் 22வது வசனத்திலே இவ்விதமாய் குறிப்பிடப்பட்டுள்ளது: நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான, நேர்த்தியான, யாராலும் எடுத்து போட முடியாத சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கவே தேவன் வாஞ்சிக்கிறார். இவ்வுலக பாடுகள் நம்மை என்ன செய்திடும்? ஆம், அவ்வுலக வாழ்வை நாம் காண காத்திருக்கும் போது, இந்த லெந்து கால நாட்களிலே எப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருமாகினும் அதை சந்தோஷத்தோடு சகிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மேன்மையான சந்தோஷம் எனும் கிரீடத்தை தேவன் நம்முடைய தலையின் மேல் பூக்க செய்வார். எனவேதான் அவர் மலை பிரசங்கம் செய்யும் பொழுது மத்தேயு 5வது அதிகாரம் 11-12 இவ்விதமாய் சொன்னார்: என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஒருவேளை மற்ற காரியங்களை, ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது கூட அவர் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்லவில்லை. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, அல்லது அவர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், இப்படிதான் சொன்னார். ஆனால் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், அப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ளாக நீங்கள் போவீர்களானால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். நிச்சயமாக நாம் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பலன் உண்டு. நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு வேதனைகளுக்கும் பலன் உண்டு. அது நிறைவான பலனாக, நிறைவான சந்தோஷமாக நம்மை நேசிக்கிற, நம்மை ஆதரிக்கிற நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். அதை உணர்ந்து இந்த உலக பாடுகளை சந்தோஷத்தோடு நாம் சகித்து முன்னேறுவோம் என்றால் அதுதான் அர்த்தமுள்ள லெந்து கால வாழ்க்கை. ஆமேன்.